வணக்கம் ஸ்பாட்டன்ஸ், உங்கள் அனைவரும் கோஸ்ட் ஆஃப் கேமிங் சேனலுக்கு மீண்டும் அன்போடு வர வைக்கிறேன். இது கோஸ்ட் ஆஃப் கேமிங் வழங்கும் லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 பகுதி 58 ஆபி விசஸ் எல்லி ஃபைனல் பார்ட்டாக்க வாய்ப்பு இருக்குது. வாங்க உள்ள போகலாம். தேட்டருக்கு வந்தாச்சு. கசன்ட்ரா தானே, நம்ம கசன்ட்ரா தேட்டர் தான். எப்படி உள்ளே போகும் போது எனக்கு அதான் தெரில. அவங்க கண்டுபிடிச்சோம் நம்ம என்ன பண்ணுவோம், முதல் எப்படி உள்ளே போகிறதுன்னு பார்ப்போம். எங்கே சுட்டா சவுண்டே தான் பார்ப்போமா? ஐயோ சுட முடியலையே, சுட விட மாட்டேங்கிறாங்க. நான் கூட சுட்டா அலாட் பண்ணலான்னு பார்த்தேன், சுட முடியல. தெளிவாக பண்ணியிருக்கானுங்களே. எப்படி இது வழியாக இருக்காது, லைட்ஸ்லாம் இருக்குது, இன்னும் உள்ளே பார்ப்பான். என் கூட இரு அப்படின்றான். எப்படியும் திறக்காது, இருந்தாலும் தட்டி பார்ப்போம். திறக்கலை. இப்போ வேறு வழியாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். சுற்றி பாரு எப்படி போகலாம்னு. திறக்கிறதுக்கான வழியே இல்லையே. இந்த பக்கம் எது இருக்கா? இந்த பக்கம் சரியான ஸ்பேஸாக இருக்கே, கண்ணாடி. பட் ஃபுல்லாக அடைச்சிருக்கு. இதுலேயும் ஒன்றும் இல்லையே. ஏங்க அந்த ஸ்டேர் கேஸுங்க, ஒக்க மக்கா. நான் அப்போயே நினச்சேன் எல்லி வச்சு உடம்பு போய் மேலே இது ஆன் பண்ணுவோம்ல ஜென்ரேட்டரை. அப்போ இறங்கலாம் நினச்சேன், இறங்க முடியல. சரி அப்போ வேஸ்ட்டு போல் ஒன்றும் பண்ண முடியாது நினச்சேன். பார்த்தா அது வில்லிக்கு உள்ளே வர்றதுக்கு வழி கொடுத்துருக்குங்க. ஷீட். இதுக்குள்ளே போனால் அந்த ஜென்ரேட்டர் இது அந்த ரேடியோ இருந்த இடத்துக்கு போயிடலாங்க நம்ம. ஏற்கா அதான் இது ஏறலாம்னு ஒரு விஷயமா. அந்த ஒயர் இருக்குப்பாங்க. ஐயோ நான் அப்பயே பார்த்தேன், இதில் இறங்க முடியுமான்னு கூட பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஐயோ அந்த வழியாக மேலே வந்துட்டாளா அவ. அப்போ முதல்ல நம்மகிட்ட தானே வந்துருக்கணும். எப்படி நேரம் கீழே போனால் இந்த ரேடியோ இருக்குப்பாங்க, ரேடியோ சவுண்டு கேட்குதுப்பாங்க. வாங்க ரேடியோவை போய் பார்த்துட்டு போவோம். எடுத்தோடனே கீழே போவோமா, இல்லை ரேடியோவை போய் பார்த்துருக்கோம். அமைதியாரு. எங்கே இந்த ஃபோட்டோஸ்லாம் அதுக்கு பார்த்துக்கிட்டா, அதான் தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் லியாவோட. ஆமாம் லியா பேக்கில் தானே எடுப்போம். கண்டுபிடிச்சிட்டா நம்ம எல்லாத்தையும் கொண்டுட்டோம்னு. ஏற்கனவே நம்ம மேப்பை வேறு போட்டோம், மேப்பில் வேறு எல்லாத்தையும் கொண்டுட்டோன்னு போட்டிருந்தோம். வாங்க இப்படி போவோம். பக்கத்தில் ஏறுறா. எங்க கீழே யாரும் இல்லை. இந்த பக்கம் அடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் போய் பார்ப்போம் இதுக்கு விட்டுக்கிட்டு. ஆமாம் அடைச்சி தான் இருக்குது. ஏதாக்கிட்ட போனால் காயினுதுங்கக்கா. ஒன்றும் இல்லை. நம்ம இறங்கினோடனே என்ன பண்ணுவோம், இங்கே சுட்டு இப்போயும் சுட முடியலங்க. சுட்டு இறங்கினோடனே ரைட்டு திரும்பினா தேட்டர் இருக்க ஏரியா, அதனால் அங்கே போயிடுவோம். எடுத்தோடனே எல்லியை பார்க்க முடியுதான் பார்ப்போம். ஜம்ப்பு, திருப்பி ஜம்ப்பு. ஐயோ கட்சின் பிளே ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒன்றும் பண்ண முடியலங்க. ஐயா சைலண்ட்டாடுறான். ஐயோ அக்கா இப்போ ரொம்ப சீரியஸாக இருக்குது. டாமிங்க. ஆமாம் அவன் தான் முதல் அடி வாங்குவான். கடைசியாக கோல்டு ரிங் இருக்குது, நான் ப்ரைப் பண்ண போகிறேன் அந்த மாதிரியாவை. அந்த சீனோட மேட்ச் ஆகுது. போச்சு, தலைவனை பிடிச்சிட்டா. டாமியானே நீ பெரிய தப்பு பண்ணுற, திரும்பாத. ஓ அவன் வேறு அசிஸ்ட் பண்ணிருக்கான். அதான் அசால்ட்டாக டாமியை பிடிச்சாங்க. டாமியை பிடிக்க முடியுமா? முட்டி போடு. நீ எப்படி தான் கோலமாக கொல்ல போறியா? போச்சு. இந்த அடி சவுண்டு கேட்டு தான் ஓடிடும் நினைக்கிறேன். ஓ ஆமாம் ஜெஸ்ஸியை போட்டுருவாங்க. நான் திருப்பி புதுசாக சொல்கிறேன். டக்குன்னு எல்லி உட்காந்துட்டா பார்த்தீங்கன்னா. எந்திரிக்காத ஓடு அப்படின்றாப்புல டாமி. இப்போ எல்லியா கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். வெப்பனை தூக்கி போடு. எனக்கு ஏன் நீ சொல்ல கொண்டு தெரியும். அவன் வந்து என்ன காப்பாற்ற அதெல்லாம் பண்ணான். இப்போ உலகத்தில் க்யூர்லாம் அது காரணம் நான் தான். என்னையே தான் நீ கொல்லணும். அவரை விட்டுரு அப்படின்றா. இப்போ தான் தெரியுது, ஓ நீ தானே அவன் அப்படின்னு. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கொண்டுட்ட. நாங்கள் உங்கள் 2 பேர்த்தையும் வாழ விட்டோம், ஆனால் நீ வேஸ்ட் பண்ணிட்ட. டாமி ஜஸ்ட் மிஸ். போச்சு, கொண்டுட்டாங்க டாமியை. ஐயோ போட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஆம்பி தான் கண்ட்ரோல் பண்ண போகிறோமா? முக்கா
எங்கே எல்லி? Stay here. ஏய் இப்போ யாபி தான் கண்ட்ரோல் பண்ண விட்றானுங்க. வெளியே போடாமல் எக்ஸிட்டை கவர் பண்ணு. அந்த அக்கா பாங்க டாம எல்லி எட்டி பார்த்தா பார்த்தீங்களா? அந்த இருக்கா சுடு. ஏ ஐயோ ஏய் சுடு 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 சுடு. ஐயோ நம்மளே கொல்ல பார்க்குறோமே. என்னங்க இப்போ யாபியை கண்ட்ரோல் பண்ண விட்றானுங்க. நான் இப்போ எல்லிக்கு மாறின்னு நினச்சேன். உள்ளே பொண்ணை அடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். காணா எல்லி சும்மாவே எலும்பா இருப்பா. நம்ம அக்கா முறுக்கிடுவாள். என்ன இடம் இந்த இருக்கா? முதல் ஓப்பன் ஆச்சு இப்போ முடிச்சிட்டாளா? அப்பா அடியே போற. அப்படி தூக்கி போடு. துப்பாக்கி எடுத்துட்டா. அப்பா என்னங்க எல்லி நம்ம அடிக்கணுமா? வினோதமாச்சு ஜேமு. இப்போ வித்தியாசமாக எல்லி ஆப்போசிட்டில் இருக்கும்போது இங்கிட்டு போயிடுவோம். பார்த்தா சுற்றுவாளோ அவள். எங்கள் அங்கே தான் பார்த்துட்ருக்கா அண்ணன். வாங்க வாங்க எப்படி ஒழிஞ்சு போயிடுவோம். ஆனால் அவர் எப்படி அடிக்கிறது? எம்மா இப்படி ஓடி வந்தால் பார்த்தீங்களா? எதுக்கு சொல்கிறதுக்கா? இப்படி போயிடலாமா பின்னாடி? திரும்பிடுவாளோ? நல்ல வேலை திரும்பிட்டாங்க. என்ன பண்ணுறா? வரானா போகிறானான்னு தெரியலையே. இங்கிட்டு தான் வராமல் எப்படி போயிடுவோம்? ஐயோ காணாம போயிட்டா. சரக்கு என்ட்ரன்ஸ் கொடுத்துட போகிறா. இல்லை அங்கே தான் நிற்கிறேன். எப்படி பின்னாடி போய் பிடிச்சிடலாமா அவளை? ஐயோ முன்னாடி போயிட்டா. முன்னாடிக்கா என்னங்க மறைச்சிட்டா? எங்கேக்கா போனேன்? ஓ இங்கே தான் இருக்கா போனாங்க. சவுண்டு கேட்குது. அந்த அக்கா நீ எங்கிட்ட ஒரு பக்கம் வந்தேன்னா ஒரு இன்னொரு பக்கம் வந்து பிடிச்சிடுவேன் பின்னாடி இருந்து. இங்கிட்டு தான் வரேன். அங்கிட்டு கிராஸ் பண்ணி அப்படியே பின்னாடி போய் பிடிச்சிருவோம். ஓடி போய் அடிச்சிடலாமா? ஐயோ திரும்புறாளே. ரைட் அப்படியே பின்னாடி போயிடுவோமா? வா அடி. அவ்வளோதான் ஜேமு. என்னாச்சு? ஓ நான் செத்துட்டேனா? ஐயோ அப்போ அவங்க தான் சண்டை ஒன்றுமா? நான் ஐயோ கேம் முடிஞ்சிருச்சு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஐயோ டார்ஜ் பண்ணு. அப்போ எப்படி அவளை போடுறது? இத்தனைக்கு பின்னாடி இருந்து ஒழிஞ்சு தான் போனேன். அப்படி இருந்தும் நம்ம அக்கா நம்மளை போட்டுருச்சு. என்ன சரி ரைட்டு. அப்போ மெதுவாக போய் அடிக்கணும். ஓடி போய் அடித்தோம்னா அக்கா கத்தியை வச்சு சதக்க நம்ம இடுப்புலேயே இறக்கிடுறா. என்ன எங்கே இருக்கானே தெரியலையே. அது ஒரு புடலை அடிச்சுக்கிட்டு இருக்க போகிறா. ஐயோ அந்த இருக்கா எப்படி வந்து இப்போ இன்னும் 2 பக்கம் காணா. அங்கே தான் தேடிட்டு இருக்கா. இப்போ எப்படி அவளை பிடிக்கிறது? இங்கே ஏதாவது இருக்கா? துப்பாக்கி அட்லீஸ்ட் ஒரு பாட்டிலாக கொடுங்களா? தூக்கி எரிஞ்சிட்டு அடிப்போம்டா அவளை. நீங்கள் வந்திருக்கக்கூடாது. என்ன பயமா? எனக்கு எதுவுமே இல்லைங்க. அப்போ அப்படியே பின்னாடி போய் ஸ்னீக் அட்டாக் தான் பண்ணணும் போலுங்க. அட்லீஸ்ட் பாட்டில் செங்கலை தான் கொடுப்பாங்க. பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஐயோ எங்கே இருக்கான்னு வேறு தெரியலையே. அந்த இருக்கா இதுக்குள்ளே போய் போயிடலாமா? இல்லை அங்கிட்டு வந்துடுவானா? அது அங்கிட்டு பார்த்துட்ருக்காங்க. அங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கா. வா 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 எங்கே? அங்கிட்டு தான் இருக்கா இன்னும். ஐயோ அந்த இருக்கா. அப்படியே நேரம் வந்து அப்படியே பிடிச்சிடலாமா? பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். பயமா எனக்கா? இல்லையே. ஐயோ தெரியாமல் அவங்கன்னு பார்க்க சமைச்சுட்டேன். கேட்டுருச்சு போலங்க. இல்லை கேட்கல. இப்படியே பின்னாடி போயிடுவோமா? வாங்க போவோம். அப்படியே போவோம். டப்புன்னு திரும்பி போகிறோம் அவள் பாட்டுக்கு. அப்படியே அங்கிட்டு தான் போகிறேன். இந்த தடவை கண்டிப்பாக ஸ்னீக் அட்டாக் தான் பண்ணுறோம். ஓடி போய் அடிக்கக்கூடாது. அப்படியே போ. ஓகே இப்போ போக்கா. ஐயோ ஸ்பீடாகவும் போக முடியலையே. போகிறோம். டப்புன்னு திரும்பிட்டா பின்னாடி. எங்கிட்டுக்கா வர? ஏதாவது ஒரு பக்கம் வாக்கா. அப்படியே குதிச்சிருவோங்க. அவ்வளோதான் கிட்ட போயிட்டு ஸ்ட்ரைக் அவனே கேட்குறான். அவ்வளோதான் போடு. ஐயோ கடிச்சிட்டா. தூக்கி போட்டாங்க. போடு எப்பா கத்தி. பாக்ஸ். ஐயோ அக்கா பழைய கிரவுண்டுக்கா குறைஞ்சிருச்சு. சொல்ல வந்தேன் குறைஞ்சிருச்சு. பழைய கிரவுண்டு. ஓகே இடுப்பு போடச்சிட்டாளா? என்னங்க பிஸ்தல் வந்து ஷாக் எடுக்க மாட்டா டப்புன்னு. ஐயோ
you. அச்சோ எப்போ பறக்குறோமே புல்லட்டில். இருக்கா ஓடிக்கிறேன்க்கா இருக்கா. அப்பளம் எப்போ ஸ்ப்ரிண்டிங் இஸ் லவுடுமே. ஓ வேமா ஒன்றா அவன் சவுண்டு கிட்டே வந்துடுவா அப்படின்றா. ரைட்டு பிஸ்தல் இந்த வைக்கலாம் பயம் இல்லாமல் இருந்துச்சு. டப்புன்னு ஷார்ட் கண்ணுக்கு மாறிட்டா. உயிரே போகுதுங்க. பாட்டில் தேங்க்யூ. ஹச்சிபிக்கு எதுவும் இல்லையா? அம்ட்டாயிட்டா எங்கேயா வச்சுருக்கீங்களாடா? மேல் ஃப்ளோரில் கூட இருந்துச்சு. இதில் இருக்காந்து இல்லையே. வரிசையாக 3 புல்லட் இறக்கிட்டா. கடைசி 2 புல்லட் நம்ம மேலே படலை. பட்டுருந்தா செத்துருப்போம். 1 புல்லட் பட்டாலும். எங்கேயுமே மெடிசன் இல்லைங்க. நான் எங்கேயா மெடிசனுக்கு நினச்சாங்க சுற்றிக்கிட்டு இருக்கேன். அவள் வேறு எங்கே இருக்கான்னு பார்த்துக்கோம். எதுக்கும் எங்கே இருக்கானே தெரியலையே. ஏன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன்றா அவ. ஐயோ இதை தட்டி விட்டேங்க தெரியாமல். ஐயோ எல்லாம் சவுண்ட் இட்டுக்கிட்டே இருக்கே. ஸ்டேஜுக்கு பின்புறனால அந்த மேக்கப் கிட்லாம் இருக்குது போல். அது அவங்க காஸ்டியூம் டிசைன். அந்த இரும்புலாம் அந்த இருக்கா இங்கிட்டு தான் வரான்னு நினைக்கிறேன். அப்படியே பாட்டில் போட்டு அடிச்சிடுவோம் அவங்கள. அந்த இருக்கால என்ன மெடிக்கிட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். வாங்க அப்படியே போவோம். ஐயோ திரும்புறாளே. என்ன திரும்பி உட்காந்துட்டா. ஐயோ அந்த சவுண்டு வேறு கேட்குது. அவ்வளோ ஒளிஞ்சுட்டு வரா. பார்த்துட்டாங்க. போடு. ஐயோ மிஸ் ஆயிட்டாளா. போட்டா மூஞ்சி தெரிச்சிருச்சு. பாட்டில் போட்டால் பாட்டில் மிஸ் ஆகுறாங்க. அவள் பார்க்காதப்ப புடனில் அடித்து நம்ம போய் பிடிக்கணுங்க. ரைட் அது போக குட்டி சவுண்டு கிட்ட கூட கண்டுபிடிச்சி டர்ரு நம்மகிட்ட ஓடி விடா. கையில் ஷார்க்கு இருக்கிறனால. இவன் கையில் இந்த பிஸ்தல் என்னாச்சு? தள்ளி விட்டாளா? பாட்டில் அங்கிட்டு போட்டா அங்கிட்டு போகலாம் பாப்பமா. பாட்டில் அங்கிட்டு போனே அங்கிட்டு போகிறாங்க. இப்போ பாட்டில் வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணி புடனில் அடிக்கணும். பிடிச்சிட்டேன். ஐயோ லைட் நல்லா வச்சு வந்துடுவாளோ. போச்சு பார்த்துட்டு தான் வராளா? பார்க்கல பைச்சை நல்லா பார்த்து கண்டுபிடிச்சிருப்பான் நினச்சேன். பாட்டில் எடுத்தால் கூட தைரியமாக இருப்பேன். பாட்டில் எடுக்கலை. அப்பாடா திரும்பிட்டா. வா பாட்டில் எடுத்துரும். ஐயோ காமிக்க மாட்டேங்குதே. பரவாயில்ல இருந்தாலும் ட்ரைன் அமைட்டே எடுத்துட்டான் நினைக்கிறேன். எங்கிட்ட போயிட்டா. என்ன பண்ணுறா? ஒளிஞ்சிருக்காளா? என்னமோ பண்ணுறாளே. எங்கள் உழுதுல வந்துட்டேன் கிட்டக்க. பாட்டில் அல்ல விட டப்புன்னு திரும்பிட்டாங்க. பாட்டில் இருக்கும் போது போட்டுருங்க பாக்ஸ். அவ்வளோதான். அடி போடு. பாக்ஸ். ஐயோ இல்லையே நானே குள்ள பார்க்குறேனே. என்ன பண்ணுறது தெரியலையே. தெரியாமல் அமுக்கிட்டு இருக்கேன். ஐயோ சாக போகிறா போலங்க. ஐயோ கத்தி. ஐயா சொருங்கிட்டா. எப்பா தொடர்லேயே சொருகிட்டாங்க. அவளுக்கு வாய் உடஞ்சிருச்சு. ஐயோ எந்திரிக்க முடியாமல் போச்சு. நான் எந்திரிச்சு போயிருந்தா அவங்க எல்லியை பிடிச்சி நசுக்கிருப்பா. எப்பா தொட சரியான அடி. உட்காந்துக்கிறேன். நான் அவளுக்கு கணிச்சு போயிட்டுருக்கேன். அப்படியே கேம் கட்சின்னு விட்டோன்னே. அதாவது 2 ஸ்டேஜ். முதல் ஸ்டேஜ் பிஸ்தல் தாண்டிட்டோம். 2வது ஸ்டேஜ் ஷார்ட் கன் தாண்டிட்டோம். 3வது இப்போ என்ன பண்ண போகிறாளோ. ஐயோ வில்லுக்கு மாறிட்டாலே. பிடிங்கி போடுக்கா. சொன்ன மாதிரி ஸ்டேஜாக தாங்க போகுது. அம்புக்கு மாறிட்டா. வில்லம்பு. எங்கே போனா? காணாமல் போயிட்டாலே. ஐயோ ப்ளீடிங் டேமேஜ் வாங்கிட்டு இருக்கா அக்கா. ஓ காலில் சொருகுனாலோ. பார்த்தீங்களா இவகிட்ட எடுத்துகிற ஒரு சோல்ஜரு. ஆனால் சோல்ஜரான இவட்டே ஒரு டேகர் இல்லை. ஆனால் அப்பாடா மெடிக்கிட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் எல்லி வச்சுருக்கா. ஐயோ சத்தம் கேட்டுருச்சா? ஐயோ இது வேறு உழுது. கிரவுண்டெலாம் பைத்தியம். இப்போ தான் அங்கிட்டு போயிருக்கு. சங்கிலி ஆடுதுவாங்க. அப்படியே மெதுவாக சினி கட்டாக்க போயிடுவோம். எதுக்கு அவள் ஒளிஞ்சு போகிறா? அவட்ட தான் அம்பு இருக்கே. ஏக்கா என்ன பண்ணுற? என்னமோ பண்ணுறா. என்ன அது?
எங்க ட்ராப் பாம்புங்க, எப்படி வாங்க ட்ராப் வைக்கிறா விஷம். என்ன பண்ணலாம், அப்படியே எங்கிட்ட ஏறி போயிடலாமா? இவங்க அப்படியே இந்த வழியாக ஏறி போயிடுவோம் ஓரமாக. என்னடா ஓரமாக தானடா போனேன், எப்படா செத்தேன்? ஐயோ ஐயோ, என்னமோ சொன்னானுங்க, இது எல்லி வந்து நம்ம விளாண்டதை தான் அப்படியே மிமிக் பண்ணுவான்னு. நான் அந்த மொத்த கேம் பிளேயில் ஒரு தடவை கூட ட்ராப் பாம் யூஸ் பண்ணவே இல்லையடா, அப்போ எப்போ மிமிக் பண்ணுறா? ஆனால் பாங்களேன் விஷம் சைலண்ட்டாக இந்த ட்ராப் பாம் செட் பண்ணிகிட்டு இருக்கா. ட்ராப் பாம் வைக்கும் போது டப்புன்னு தூக்கி போட்டுருமோ, அப்படியே வெடிச்சுமே ட்ராப் பாம், அந்த மாதிரி வருமோ? ஐயோ ஐயோ ஐயோ, சவுண்டு இருந்துச்சிட்டாலே. ஐயோ துப்பாக்கியை மாற்றிட்டா வேமா ஓடி போடு. ஹாப்பியாக கொள்றாரு, சந்தோஷப்படுறா, இல்லை செத்துட்டு இருக்கோமேனு வருத்தப்படுறதான் தெரியல. ஸ்பாட்டன்ஸ் என்வாயன்மெண்ட் பொருள் எடுத்து அவள் மண்டை அடித்து அவள் பின்னாடி இருந்து அடிக்கணும். புரிஞ்சு அவள் பக்கத்தில் இருக்கும்போது அவள் மேலே பண்ணுங்க, அவள் மேலே படாமல் மிஸ் ஆகுது, அதான் பிரச்சனை. இதுங்க இப்போ மேலே போட்டலாம் நினைக்கிறேன். இல்லைனா ட்ராப் வைக்கும்போது ட்ராப்பில் தூக்கி போட்டு வைங்க, ட்ராப் டம்முன்னு வெடிச்சிரும்ல. என்ன பண்ணிகிட்ருக்கா? ஏன் ஓ பாம்பு வச்சுட்டு போயிட்டுருக்காளா? அந்த அங்கே ட்ராப் வச்சுட்டா. வா வா வா, இப்போது மண்டையிலே அடித்து உனக்கு பிடிக்கிறேன். அங்கே போகிறா. அவசரப்பட்டு நம்ம ஆட்டு வாங்கணும்னா பாட்டில் வேறு இடத்துல அடிக்கும், அவள் கண்டுபிடிச்சி அம்பளை ஒரு அடியை போட்டுருவான் நம்மளுக்கு. இந்த ட்ராப் வைக்க போகிறாங்க, இப்போ ட்ராப்பில் போடுவோமா டப்புன்னு? இருங்க ட்ராப்பில் போட்டு பார்ப்போம். மிஸ் ஆயிடுச்சே. ஏய் பாட்டில் கிடச்சிருச்சு, இப்போ வா. ட்ராப்பில் கரெக்டாக போட்டுலாம் நினச்சேங்க, பட் மிஸ் ஆயிடுச்சு. எங்கிட்ட ஓடுறா கண்டுபிடிச்சா அடிச்சிருவா. இருந்தாலும் பாம்பு போட இது பாட்டில் ரெடியாக இருக்கும். இப்போ சின்று தள்ளி விட்டேன், போடு. அவ்வளோதான், புடி, முடிச்சிட்டா. அந்த சிலிண்டர் கரும்போது தட்டி விட்டேன் தெரியாமல். ஐயோ பார்த்து விட்டா. R2 எதுமீன் த்ரோ டேரக்ட்லி. அதான் அப்போ அந்த இதை கரெக்டாக அவன் மேலே இருக்கணும். அவள் கவனிக்காதப்போ இருக்கணும். அவள் பார்க்குறப்ப இருந்துச்சோம்னா டால்ஜ் பண்ணி விட்டுறான். அவள் பார்க்காதப்ப புடனில் அடிக்கணும். ஆனால் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, அவள் ட்ராப் வைப்பால, அந்த ட்ராப் மேலே போட்டோம்னா அவன் மேலேயே அந்த ட்ராப் வெடிக்கணும், அதான் பிளான். பட் அது சிக்குனாதான், சிக்காட்டி நான் அவன் மண்டையில் போட்டு அவளை பிடிச்சிடுவேன். என்ன எங்கே வரா டக்குன்னு? இப்போ நடந்து எப்பா திரும்பிட்டான், இல்லை பார்த்துருப்பா. இப்போயே பார்த்துட்டு தான் வெயிட் பண்ணுறாளோ. ட்ராப் அங்கே இருக்குவாங்க, ட்ராப்பில் அங்கேருந்து தெரியுமா? சவுண்டு கேட்டு அவள் பிடிக்க போவா நம்மளை, அங்கே இருக்கோன்னு நினச்சி. ட்ராப் வைக்கிறா, இப்போ வாங்க போடுவோமா? என்னடா அவன் பேக் இல்லை எனக்கு புரியல. அவன் ட்ராப் வச்சுக்கா பேக் நோண்டிகிட்டு இருந்தா, கரெக்டாக தானே போனேன். இல்லை அவளை ஸ்டன் பண்ணி தான் ஆகணுன்றாங்க. அவளை பாட்டிலால் மண்டையை உடான்றாங்க கேமே. உடைக்கிறேன், எல்லி மண்டையை உடைக்கிறேன், இருங்க வரேன். நம்ம ஆள் மண்டையை நம்மளே பாட்டில் வச்சு உடைக்கணும், அவ்வளோதானே, உடச்சிருவோம். இருங்க என்ன பண்ணுறா பாங்க, எப்படி விஷம் ஒளிஞ்சு எலிமே ஓடுறான்னு. சவுண்டு கேட்குது. திருப்பி ட்ராப்பை தான் செட் பண்ணிகிட்டு இருக்கா. செட் பண்ணிட்டு போயிட்டா. இப்போ ட்ராப் செட் பண்ணால் போட வசதியாக இருக்குது, பட் இப்போ செட் பண்ண மாட்டேன்றா. என்ன அப்படியே போயிட்டா? இப்படி போனால் அடி வாங்குவோமோ? ட்ராப் தான் செட் பண்ண திருப்பி. என்ன பண்ணிட்டு இருக்கா? ஓ இவ்வளோ தெரியாதோ ட்ராப் அது. பூச்சு போடு. அப்பா இப்போ அடி வாங்கிட்டான். ஏய் என்ன இப்போ மண்டையை அடித்து பாட்டில் உடஞ்சிச்சு, கரெக்டாக தானே அடித்தேன், சினி கட்டாக்கு. என்னங்கடா மனசாட்சிலாம் பண்ணுறீங்க? இன் சம் கேஸ் ரன்அவேஸ் லக்கி. தெரியுது, வா ஓடணும் மாம்ல சண்டையிலேருந்து. வேறு வழியில் அதான் பண்ணி அவனும் போல. என்னங்க அவன் மேலே அடிச்சிச்சு, அவள் அடி வாங்கி இப்படி பின்னாடி போனால் அதுக்கப்புறம் தான் அடித்தேன். அப்புறமும் எப்படி இதாகுது? போகிறா அவள் பின்னாடியே போய் அவள் எப்போ அந்த ட்ராப் வைக்கிறா. இப்போ போட்டுருவோமா பாமை? அது போடவும் பயமாக்கு, வேஸ்ட்டாக போகுது. அவ்வளோதான். எஸ், நான் நினச்சது கரெக்டு தான். போடு, ட்ராப்பில் போடணும் கரெக்டாக. அவ்வளோதான். ஐயோ நான் தேவையில்லாமல் வெளியே நானே போட போகிறேன். ஐயோ தெரியாமல் போட்டேன்க்கா. முக்கா ஐயோ மூஞ்சி உடச்சிட்ருக்காங்க. யாருக்கா அது? டீனாக்கா வந்துருச்சு. முக்கா யாரா அது? எப்பா ஐயோ எல்லாரையும் மூஞ்சியை உடச்சிட்டு இருக்கா. நிறுத்து, அவளுக்கு அதில் எது, அவளுக்கு சம்மந்தம் இல்லை, அவளை விட்டுரு, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்றா. நல்லது தான். ஆமாம் மெல்லு ப்ரெக்னெண்ட்டாக போட்டால. ஓ
அது வேணான்ற மாதிரி செய்ய காமிக்கிறேன். உடனே போய் தர விட போகிறா போல். எலியை புட்டுருவாளானா? ஆனால் எலி செத்த மாதிரி தெரியல எனக்கு ரொம்ப. நல்லவங்க விட்டுட்டு போயிட்டா. போச்சு, கழுத்து தாக்கிடுவாளோ. Don't ever let me see you again. திருப்பி நீ என் கண்ணில் பற்றாத. ஏய் விட்டுட்டு போயிட்டா. அதான் ஜெஸ்ஸியும் டாமியும் போட்டு தள்ளிட்டாலேன்றீங்களா? இன்னும் ஸ்பாட்டன்ஸ் இப்படி ஃபைட்டு மாஸ் ஆகிட்டேன். நல்ல வேலை டீனா ஜஸ்ட் மிஸ்ட்டு வந்துடு. அவள் நம்மளை காப்பாற்றிருக்கா. டீனா இல்லாட்டி நம்ம வெளியே முடிச்சிருப்பா அவள் ஆபி. சரியான ஃபைட்டு போங்க, மாசான்ஸ். ரைட்டு, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆமாம் அவ்வளோதான். அடுத்து கண்டென்ட் வேறு கண்டென்ட் போகும். ஓகே ஸ்பாட்டன்ஸ், இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம். இன்றைக்கான வீடியோ கண்டென்ட் அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களோட கேமிங் ஃப்ரெண்ட்ஸு, கேம் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ ஏதாவது பிடிக்காத விஷயம் உங்களுக்கு இருந்துச்சு, ஏதாவது சரியில்லைன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து மாற்றிக்க பார்க்குறேன். இதே மாதிரி ப்ளே ஸ்டேஷன் வீடியோஸ், ஸ்டோரி கேம்ஸ், இந்த மாதிரி கேம்ஸாக பார்க்க நினச்சா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஸ்பாட்டான்ஸ், அடுத்த வீடியோ நாளை இரவு 8 மணிக்கு அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாட்டா, பை பாய், see you.